வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. உலகமெங்கும் இருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகள் அனைவரும் வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய திடகாத்திரமா இருக்கணும். அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், செல்வ வளத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஜெயகௌரி ஜோதிடாலயத்தின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தமிழ் சொந்தங்கள் எங்க இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை என்னப்பன் சிவபெருமான வணங்கி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு விசுக்கனி காணுதல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒரு முறை இருக்கு. அடுத்தது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எப்படி பூஜை வழிபாடுகள் எல்லாம் பண்றது அப்படின்னும் சொல்றது ஒன்று இருக்கு. இது இரண்டையுமே நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்குறவங்களா இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். தமிழ் வருஷ பிறப்புனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சித்திரை முதல் நாள் அன்னைக்கு நம்ம தமிழ் வருஷ பிறப்ப பாரம்பரியமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு புது ட்ரெஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல தலைவாரி அதுல மல்லிகைப்பூவோ தாழம்பூவோ வச்சு தைச்சு விட்டு பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் கை நிறைய வளையல், கழுத்துல என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு அப்படியே அந்த குழந்தைய பார்க்கும்போதே அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பா. தூக்கி கொஞ்சலாம் போல இருக்கும். அந்த அளவு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் பூஜையவே ஆரம்பிப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு தான் எல்லா இடத்துலையுமே முக்கியம். அது மாதிரிதான் இப்ப இந்த தமிழ் சித்திர வருஷ பிறப்புக்கும் நம்ம எல்லாருமே முடிந்த அளவு புது ட்ரெஸ் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு புடவைகள், பட்டு தாவணிகள் இதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாரம்பரிய வழக்கமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிக்வஸ்ட் தான் இது. என்னன்னா புடவை கட்டிக்கவும், ரெண்டாவது பாவாடை தாவணி அல்லது பாவாடை சட்டை போட்டுக்கிறதுக்கும் இளம் பெண்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கால்வாசி கோவிலுக்கு வரும்போது நம்ம பட்டு பாவாடை சட்டையோ இல்ல தாவணி பாவாடையோ இல்ல சாரியோ புடவை கட்டின்னு வந்தோம்னா பார்க்கவே மங்களகரமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போலதான் என்ன சொல்ல வரேன்னா விசுக்கனி காணுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விஷுக்கனிங்கிறது கேரளால மலையாளத்துல சொல்றது. தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அதே தான் இங்கேயும். ஒரு தாம்பாளத்துல வெத்தலை பாக்கு, அடுத்தது முக்கனின்னு சொல்லக்கூடிய 3 கனிகள், எது மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இது 3ஐயும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறதோ உங்களுக்கு, மாதுளம்பழம் கிடைச்சா மாதுளம்பழமும் வச்சுக்கலாம். இது மாதிரி பழங்கள். அதுக்கப்புறம் அதுல அந்த வெத்தலை பாக்குல நம்ம அதாவது வெள்ளியில ஏதாவது நகைகளோ இல்ல நம்ம தங்கத்துல இருக்கக்கூடிய நகைகள் ஏதாவது அதுல வச்சுக்கலாம். அது எடுத்து வைக்கிற அளவு எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்னா நீங்க காயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சில்லறை காசுகள் 10 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய் எந்த காயின்ஸா இருந்தாலும் அந்த வெத்தலை பாக்குல வச்சிடலாம். அதுக்கு மேல அமௌண்ட் எவ்வளவு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அதோட சந்தனம், குங்குமம், இது மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாமே அதுல, வெறும் மஞ்சள் எல்லாமே அதுல வச்சுக்கிட்டு அதுல முன்னாடி ஒரு கண்ணாடியும் வச்சுக்கணும். அந்த கண்ணாடியும் வச்சுட்டு இத்தனை மங்கள பொருட்கள் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல அந்த கண்ணாடி தெரியற மாதிரி வச்சுட்டு நாம காலையில ஏந்திருந்த உடனேயே நம்ம எங்க வச்சிருக்கோமோ அதை முதல்ல ஏந்திருந்த உடனே வேற யாரையும் எதையும் பார்க்காம அந்த கண்ணாடியையும் அதுக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய இந்த தங்கம் இல்லைன்னா வெள்ளி இல்லைன்னா காயின்ஸு, அது இல்லாம நம்ம முக்கணிகள் வைத்திருக்கோம், சந்தனம், குங்குமம், நம்ம மஞ்சள் சரடு கூட வைக்கலாம். அந்த மாதிரி இல்லை உருண்டை மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா, இல்லை விரலி மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா, எதை வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது முதல்ல நம்ம கண் திறந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாமே மங்கள பொருள்களா இருக்கு.
அது இல்லாம அது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய அத்தனை பொருட்களையும் நம்ம வச்சிருக்கோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பார்த்த உடனேயே. அதற்கு அப்புறம்தான் இதை பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் தொட்டு கண்ணுல ஒத்தின்ட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும், குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே அதே போலதான் செய்யணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க டெய்லி என்னென்ன பண்ணணுமோ, போய் குளிக்கவோ இல்ல மற்ற வேலைகள் செய்யவோ நீங்க பார்க்கணும். சரிங்களா? இதுதான் விசுக்கனி காணுதல் அப்படிங்கிறது. இதுல மங்கள பொருட்கள் இன்னும் பூ, மல்லிகை பூ இல்ல மஞ்சள் கலர்ல இருக்கிற மஞ்சள் ஜெவந்தி இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே அந்த தட்டுல வைக்கலாம். வச்சு காலையில ஏந்திருந்த உடனே வேற யாரையுமோ இல்ல எதையுமோ எந்த பொருட்களையுமோ பார்க்காம நேரா அந்த கண்ணாடி வித்து இந்த பொருட்கள் மங்கள பொருட்களை நம்ம பார்க்கணும். இதுக்கு பேரு தான் விசுக்கனி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அது போல பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? முத நாளே நம்ம, அதாவது இன்னைக்கு சாயந்தரமே நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அழகா ஒரு ஸ்டூலோ டேபிளோ போட்டு நம்ம அது மேல இந்த தாம்பாளத்தை அப்படியே வச்சு கண்ணாடியும் வச்சுட்டோம்னா காலையில ஏந்திருந்தவொடனே நம்ம அதை பார்த்துட்டு அடுத்து மற்ற வேலைகளை பார்க்க போகலாம். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுதான் விசுக்கனி காணுதல் அப்படிங்கிறது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், பூஜை வழிபாடுகள் பண்ணணும் இல்லையா? அதற்கு அவங்க வீட்டு முறைப்படி நம்ம பூஜை வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். இதை முடிச்சுட்டு காலையிலேயே நல்ல நேரம் இருக்கும் போதே கூட நம்ம பூஜையை பண்ணிக்கலாம். அதாவது வருஷம் எத்தனை மணிக்கு பிறக்குதோ அதுக்குள்ள நம்ம பூஜை நைவேத்தியம் என்னென்ன பண்ணணுமோ அதை வச்சுட்டு அந்த பூஜை அந்த பிறப்பு இருக்கு இல்லையா, வருஷ பிறப்பு இருக்கு இல்லையா, அந்த வருஷம் பிறக்கிறப்ப நம்ம அந்த பூஜைகளையும் செய்யலாம். சரிங்களா? இப்ப என்ன நைவேத்தியம் பண்றது அப்படின்னா, ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அந்த வழக்கத்தை பாரம்பரியமா நமக்கு பெரியவா சொல்ற வழக்கத்தை நம்ம மாத்தவே கூடாது எப்படியா இருந்தாலும். அதே சமயம் புதுசா இப்ப நீங்க பண்ண போறீங்க, யாராவது சின்ன வயசு குழந்தைங்க, நீங்க இன்னைக்குதான் நாம புதுசா கல்யாணம் ஆயிருக்கு நாங்க பண்ண போறோம் அப்படின்னா, அப்பா அம்மா அல்லது மாமனார் மாமியார் என்ன சொல்லி கொடுத்துருக்காலோ அதை பண்ணுங்க. அதோட சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மற்ற விஷயங்களை செஞ்சுக்கலாம். ஆனா பாரம்பரியமா பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் இந்த வழிபாடு விஷயங்கள்ல நம்ம முக்கியமா பண்ணணும். அதோட இல்ல ஃப்ரெண்ட்ஸ், காலையில நம்ம பூஜைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பால் பாயசம் அதிகமா வைக்கணும். எல்லாரும் வைக்கிறது பால் பாயசம் செஞ்சுதான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அடுத்தது சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா அக்கார வடிசல். இது ரெண்டு இல்ல, பால் பாயசம், அக்கார வடிசல், சர்க்கரை பொங்கல், இது 3 நைவேத்தியங்கள்ல உங்களால் எது முடிஞ்சதோ அதை பண்ணி வைத்து நம்ம நைவேத்தியம் பண்ணி நம்ம இறைவனை வழிபடலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருவர் மதியம்தான் நாங்க இலை போட்டு அதுல பரிமாறி நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன், அவங்க பாரம்பரியமா வீட்டுல என்ன மாதிரி வழிபடுறாங்களோ அதே வழிபாடுகளை தான் நம்ம தொடர்ந்து பின்பற்றணும். அப்பதான் நம்ம குழந்தைங்களுக்கும் அதே போல வழிபாடுகள் நல்ல பண்ண தெரியும். ஏன்னா நமக்கு பின்னாடி நம்மளோடது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவங்க குழந்தைங்க தானே. அதனால அவங்களுக்கு முன்னால நம்ம பெரியவா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கடைபிடிச்சாதான் நம்மளுடைய பாரம்பரியம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களா அப்படிலாம் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல இப்ப நாளைக்கு தான் பராபவ வருஷம் பிறக்குது. இந்த பராபவ வருஷம் 60 வருடங்கள்ல 40வது வருடம். தமிழ் ஆண்டுகள் 60, அதுல 40வது வருடமா தான் இந்த பராபவ வருடம் வருது. இந்த பராபவ வருடம் எல்லோருக்குமே செல்வ செழிப்பை கொடுக்கும். ஏன்னா யானை மேல வந்திருக்கார் இல்லையா சுவாமி, யானை மேல வந்திருக்கார். இதை பற்றி பதிவை நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக தான். என்னன்னா யானை மேல வந்திருக்கார். யானை குருவோட அம்சம். அதனால மாணவர்கள், குரு, மற்றபடி இது பிராமணர்கள், இது மாதிரி இது சம்பந்தப்பட்ட குரு சம்பந்தப்பட்ட அனைவருமே சுபிட்சமா இருப்பாங்க. மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி வரவும் மற்ற எல்லா விதமான கலைகளும் வரத்துக்கும் நிறைய சான்ஸ் உண்டு. இந்த பராபவ வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு காலையில, நாளைக்கு சித்திரை மாசம் 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில 8:28க்கு தான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு
சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அப்ப நம்ம எப்ப பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல பூஜை பண்ணாலும் உகந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ். 8:28க்கு நம்ம எப்படி சுவாமிக்கு பூஜை பண்ணணுமோ அந்த மாதிரி பூஜை பண்ணி சூரிய பகவானையும் சேர்த்து வழிபடுறது தான் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டுக்குரிய வழிபாடு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அந்த 8:28 அப்படிங்கிறது சுக்கிர ஓரையா இருக்கு. ரிஷப லக்னத்துல பிறக்குது. 8:28க்கு ரிஷப லக்னமா இருக்கு. ரிஷப லக்னங்கிறதுக்கும் நாயகன் யாரு? லக்னத்துக்கு நாயகன் சுக்கிரன் தான். ஓரையும் சுக்கிர ஓரையா இருக்கு. அப்படி இருக்கும்போது சுக்கிரன்கிறவரே யாருங்க? அவரு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவர் தான். அது அவரும் குருவோட அம்சம்தான். என்ன, அவரு அசுர குருவா இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அசுர குருவா இருந்தாலும் அவருக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி தேவி தான். அப்ப மகாலட்சுமி வழிபாடு அந்த டயத்துல நடத்தினாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால சுக்கிர ஓரையில நல்ல ரிஷப லக்னத்துல இந்த வருடம் பிறக்கிறதுனால உலகம் முழுக்க நல்ல செல்வ வளத்துடன் மிக சந்தோஷமா மக்கள் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்ல ஒரு பதிவை இன்னைக்கு சொன்னேன் அப்படிங்கிற திருப்தி இருக்கு. அப்படி இருந்தும் இந்த அமெரிக்கா ஈரான் போர் இப்ப இன்னும் கடுமையா ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் எங்கிருந்தாலும் நம்மளுடைய தமிழ் மக்களாக இருக்கட்டும், மற்ற அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளாக இருக்கட்டும், இல்ல மக்களாக இருக்கட்டும், எல்லோருமே மன நிறைவுடன் பயம் இல்லாமல் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கிடைத்து சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம என் அப்பன் சிவபெருமான வேண்டி வழிபடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அவரை தவிர நமக்கு வேற யாரும் இல்லை. நம்ம போய் ட்ரம்ப் கிட்ட பேச முடியுமா? நேத்திக்கு அவ்வளவு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் எதுவும் நடக்கலைன்னு சொல்றாங்க. நாம சொன்னா கேட்கக்கூடியவரா? ஆனால் என் அப்பன் நமச்சிவாயன் சொன்னாருன்னா அதை கேட்டே, யாராக இருந்தாலும் கேட்டே ஆகணும். அதை போல உறுதியா நம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டை போருங்கிறதெல்லாம் சுத்தமா இல்லாம ஒரு நல்ல நிம்மதியான, அருமையான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான பூமியை நமக்கு கொடுக்கணும், இந்த உலகத்தை நமக்கு தரணும்னு என் அப்பன் சிவபெருமான வேண்டிக்கிறேன். எல்லோருக்காகவும் நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் கமெண்ட்ல நமச்சிவாய அப்படின்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.